ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்காக ஒரு சூப்பரான ஹாரர் காமெடி படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் பூத் பங்களா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த்ல மங்கள்பூர்ன்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல யாருக்குமே கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம், அந்த ஊர்ல ஏதாவது ஒரு தம்பதிக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாலே அன்னைக்கு ராத்திரியே ஒரு வேம்பயர் உள்ள பூந்து மணப்பெண்ணை தூக்கிட்டு போயிடும். இதுக்கு பயந்துகிட்டே அந்த ஊருக்காரங்க கல்யாணம் பண்ணாமலே இருக்காங்க. இப்படி ஒரு கிராமத்துக்கு லண்டன்ல இருந்து நம்ம ஹீரோ தான் தங்கச்சியோட கல்யாணத்தை அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பெரிய பேலஸ்ல தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இறங்குறாரு. இந்த வேம்பயர், அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மர்ம கதைகள், கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே அந்த வேம்பயர் வந்து மணப்பெண்ணை தூக்கிட்டு போயிடும்ல. இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ எப்படி தான் தங்கச்சிக்கு அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சாரு, வேம்பயருடைய முழு கதை என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த பூத் பங்களா. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே ஒரு 4 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியில இருந்து மங்கள்பூர் வழியா ஒரு ஊர்ல கல்யாணம் நடக்க போது அந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக இந்த 4 பேர் மங்கள்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு, பயங்கர குளிரா வேற இருக்கு. ராத்திரி நேரம் இவங்க பிடிக்க வேண்டிய அடுத்த ட்ரெயின் 1 hour லேட்டா நைட் 1 மணிக்கு தான் வரும்ன்ற மாதிரி அங்க ஸ்டேஷன்ல இருக்க மாஸ்டர் சொல்ல, சரி அது வரைக்கும் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்கும்போது தான் அப்ப அதே ஸ்டேஷன்ல ஓரமா ஒருத்தர் குளிருக்கு கதகதப்பா தீ மூட்டி உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த 4 பசங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது, இந்த மாதிரி இந்த மங்கள்பூர்ல கல்யாணமே நடக்காதாமே, ஏன் அந்த ஊர்ல கல்யாணம் நடக்காது, அப்படி என்னதான் அந்த ஊருக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல தான் அந்த குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க அந்த நபர் இந்த பசங்க கிட்ட ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. அந்த பிளாஷ்பேக்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி புதுசா கல்யாணம் முடிச்ச ஒரு ஃபேமிலி பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஒரு வேன்ல ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. லக்னோக்கு போக வேண்டிய ஃபிளைட்டை 11 மணிக்கெல்லாம் பிடிச்சாகணும் சொல்லிட்டு ஷார்ட் கட்டா மங்கள்பூர் வழியா போயிடலான்ற மாதிரி இந்த கல்யாண குடும்பம் பிளான் பண்ண, இவங்க பிளானை வேன் டிரைவர் கேட்டுட்டு பயந்து போயிறாரு. இது மங்கள்பூர் வழியாவா? வேணா சார், அந்த வழியா போனா கண்டிப்பா யாருக்காவது ஏதாவது ஆயிடும். ஏன்னா அந்த ஊர்ல பல வருஷமா யாருக்குமே திருமணமே ஆகல. திருமணமான இந்த கப்புள்ஸை அந்த ஊர் வழியா கூட்டு போறது பெரிய பிரச்சனையாயிடும், வேணாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு எடுத்து சொல்றான். ஆனா இந்த குடும்பம் கேட்கற மாதிரி இல்ல நாங்க உடனடியா அந்த 11 மணி ஃபிளைட்டை பிடிச்சே ஆகணும், கண்டிப்பா மங்கள்பூர் வழியா தான் போறோம் அப்படின்ற மாதிரி அந்த வேன் டிரைவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிடறாங்க. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மங்கள்பூரை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் சரிஞ்சு விழுந்திருக்கு. இவங்க போயிட்டு இருந்த வேன் டயர் வேற பஞ்சர் ஆயிருக்கு. நீங்க வேன்லயே இருங்க, நான் இதை சரி பண்ண பாக்குறேன் அப்படின்ற மாதிரி டிரைவர் ஒரு பக்கம் டயர் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வேம்பயர் உள்ள பூந்து முதல்ல மாப்பிள்ளைய தூக்கிட்டு போயிடுது. அவ்வளவுதான். இதை பார்த்து பயந்து போன மணப்பெண் அங்கிருந்து திருச்சி ஓட, உயிரை கையில பிடிச்சிட்டு மங்கள்பூரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க இந்த மணப்பெண்ணை ஒரு பயங்கரமான உருவம், எஸ் அதே வேம்பயர் தான் வந்து தரன்னு பிடிச்சி இழுத்து போடுது. இங்க போறாங்க படத்தோட டைட்டில். இப்படி ஒரு பயங்கரமான ஹாரிஃபைங்கான ஓப்பனிங்கோட இப்போ அந்த மங்கள்பூர் ஊருடைய நிலைமை தான் காட்டுறாங்க. அந்த ஊர்ல தேசிங் ராஜான்ற ஒரு பெரிய ராஜா இருக்காரு. அவர் திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிறாரு. அவர் இறந்து போன செய்தி லண்டன்ல இருக்க வாசுதேவன்ற ஒரு ஃபேமிலிக்கு போய் சேருது. அந்த வாசுதேவன்ற ஃபேமிலியில 2 பசங்க, மீரா அண்ட் அர்ஜுன். அர்ஜுன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இந்த கேரக்டர்ல நம்ம அக்ஷய்குமார் தான் நடிச்சிருக்காரு. லண்டன்ல இருக்க இவங்க குடும்பத்துக்கு மங்கள்பூர்ல இருக்க தேசிங்க ராஜான்றவர் இறந்து போன செய்தி எதுக்காக வந்திருக்குன்னா, அந்த தேசிங்க ராஜா தான் இவங்களுடைய தாத்தா. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி மங்கள்பூர்ல இருக்க அவருடைய பேலஸ், 500 ஏக்கர் நிலம், மற்ற சொத்து பத்துகள், இது அத்தனையுமே இந்த வாசுதேவ குடும்பத்துல இருக்க மீரா அண்ட் அர்ஜுனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி உயில் எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவுதான். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹாப்பி, மீராவும் ஹாப்பி. அதே சமயம் ஹீரோவுடைய தங்கச்சியான மீரா ராகுல்ன்றவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நம்ம மங்கள்பூர்ல இருக்க தேசிங்க ராஜாவுடைய பேலஸ்ல தான் நம்ம சிறப்பாக பண்ண போறோம். ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் நமக்கு தானே சேர போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ பிளான் சொல்ல, சரி ஓகே நீங்க முன்னாடி போயிட்டு கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் முதல்ல மங்கள்பூருக்கு அனுப்புறாங்க. ஹீரோவும் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினதும் மங்கள்பூர் நோக்கி ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு ஸ்டெப்ல இருந்து கீழே தவறி விழ பார்ப்பாங்க. அப்ப டப்புனு நம்ம ஹீரோ கை கொடுத்து காப்பாத்துறாரு. அப்படி ஒரு கை கொடுத்து காப்பாத்துற பொண்ணுடைய பேர் பிரியா. இவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். ஹீரோயினும் எதர்ச்சியா சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க அதே மங்கள்பூர் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மங்கள்பூர் வந்து இறங்கினதும் நேரா இப்போ தேசிங் ராஜாவுடைய பேலஸ் நோக்கி தான் போயிருக்காரு. அந்த பேலஸ்ல ரொம்ப காலமா அந்த பேலஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் இருக்காரு. அவரை நேர்ல பார்த்து, இந்த பேலஸ்ல தான் இதுக்கப்புறம் நான் தங்க போறேன், இங்க தான் என் தங்கச்சி மீராவுடைய கல்யாணமும் நடக்க போகுது, ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் இங்க நடக்கணும், சீக்கிரமா அந்த பேலஸை நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அந்த மேனேஜர் ஒரு மாதிரி ஆடி போயிறாரு. சார் என்ன சொல்றீங்க,
இது இந்த பேலஸ்லயா? இந்த பேலஸ்ல உங்க தாத்தா தேசிங் ராஜாவே தங்க மாட்டார் சார். ஏன்னா இந்த பேலஸ்குள்ள பேய் இருக்கு. சில மாசங்களுக்கு முன்னாடி என் பேச்சையும் மீறி ஒரு 3 பேர் இந்த பேலஸ்ல இந்த ரூம்ல தான் தங்கியிருந்தாங்க. அவங்க தங்கின அந்த இரவே 3 பேர்ல ஒருத்தன் மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். மிச்ச 2 பேர் பைத்தியம் பிடிச்சி இந்த ஊரை விட்டு ஓடிட்டானுங்க. இந்த பேலஸ்குள்ள யாராலையுமே ஒரு இரவு கூட உயிரோட தாண்ட முடியாது. ஏன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட பேலஸ். அது போக உங்க தங்கச்சி மீராக்கு கல்யாணம் வேற பண்ண போறேன்னு சொல்றீங்க. இந்த மங்கள்பூரை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இங்க கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் இந்த மேனேஜர் அடுத்தடுத்து குண்டா போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவா, யோ இன்னையா என்னென்னவோ சொல்ற, சரி இந்த மங்கள்பூர்ல ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி எழுப்ப, இந்த இடத்துல அந்த மேனேஜர் ஏன் இந்த ஊர்ல கல்யாணமே நடக்க மாட்டேன்றதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தேவர்களும் அசுரகுலமும் ஒன்னா இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல அசுரகுலத்தை சேர்ந்த ஒரு பையன் தேவகுலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த காதலை ஒரு பக்கம் அசுரகுலமும் ஏத்துக்கல, தேவகுலமும் ஏத்துக்கல. இதுக்கு நடுவுல அந்த அசுரகுல பையனால தேவகுலத்தை சேர்ந்த அந்த பொண்ணு கர்ப்பமாயிருக்காங்க. அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் 2 தரப்புக்கு இடையே பயங்கரமான ஒரு சண்டை. ஒரு பக்கம் தேவகுலம் அசுரகுலம் 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாலும் இந்த காதல் ஜோடி இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்து விலகி வந்து குழந்தையும் பெத்துக்கிறாங்க. அப்படி பிறந்த அந்த குழந்தையோட பேர் தான் வதசூரா. இப்படி கலப்புல பிறந்த இந்த வதசூராவை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மங்கள்பூர்ல இருக்க ஒரு ராஜா கிட்ட தான் அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஒப்படைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 2 குலத்தாரும் இவங்களை கொல்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடறாங்க. அந்த ஊர் ராஜாவுடைய அரவணைப்புல வளரக்கூடிய வதசூராவை ரொம்ப பாதுகாப்பா இருளே வச்சு வளர்க்குறாரு. ஏன்னா அவன் வெளியே வந்தா கண்டிப்பா தேவகுலத்தை ஆளுங்க கொன்றுவாங்க சொல்லித்தான் இருளே வச்சு வளர்க்குறாங்க. அப்படி இருள்ல வச்சு வளர்த்துருந்தாலும் வதசூரா தீவிரமான சிவபக்தனா இருக்கான். அவனுடைய பக்தியை பார்த்துட்டு சிவபெருமான் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அது என்ன வரம்னா சாகாவரம். அந்த சாகாவரத்தை வதசூரா கேட்டு வாங்குறான். என்னதான் அவன் பக்தியை பார்த்துட்டு சாகாவரம் கொடுத்தாலும் அது கூடவே ஒரு நிபந்தனையை வைக்கிறாரு. உன்னுடைய பரம்பரை சேர்ந்தவங்களே உன்னை கொல்லுவாங்க, அது வரைக்கும் உனக்கு சாகாவரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் தேவகுலத்தை சேர்ந்த தெய்வங்க கலப்புல பிறந்த இந்த வதசூரனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா ஆல்ரெடி அவன் தான் சிவபெருமான் கிட்ட இருந்து சாகாவரம் வாங்கியிருக்கான்ல. சோ அதை முறியடிக்கிற விதமா விஷ்ணு கிட்ட ஹெல்ப் கேட்க விஷ்ணு அவருடைய பொண்ணான விராக்ஷியை பூமிக்கு அனுப்புறாரு. அந்த விராக்ஷின்ற பெண் தெய்வத்தை தான் மறைமுகமா இந்த வதசூராவை கொல்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. இது தெரியாத வதசூரா விராக்ஷி மேலே காதல் வயப்படுறாங்க. அப்படி விராக்ஷி மேல காதல் வயப்பட்டு வதசூரா விராக்ஷியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது தான் தக்க சமயம் பார்த்து விராக்ஷி வதசூராவை ஒரே குத்து. அவ்வளவுதான், சரிஞ்சு மண்ணில் விழுந்த வதசூராவை அந்த ஊர்லயே வச்சு அவன் மேல கோயில் எழுப்புறாங்க. என்னதான் வதசூராவை விராக்ஷி கையால குத்தி அவன் மேல கோயில் கட்டியிருந்தாலும் அவனை சார்ந்த அசுர குலத்தை சேர்ந்த சில பேர் எப்படியாச்சும் அவனை உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் திரும்ப உயிரோட வந்தாலும் அவனை கொல்றதுக்காக அவன் கூடவே பக்கத்திலே விராக்ஷின்ற அந்த பெண் தெய்வம் அவனை எங்க கோயில் கட்டி புதைச்சாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே மரமா அதே ஸ்பாட்ல வளர்ந்து நிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வத்சூரா அவனுடைய ஆன்மா இந்த ஊர்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அந்த மணப்பெண்ணை ஆன்மாவா வந்து தூக்கிட்டு போயிடறான். அவனுக்கு பயந்துகிட்டே இந்த ஊர்ல யாருமே கல்யாணம் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு புராண கதையை அந்த பேலஸோடைய மேனேஜர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இதெல்லாம் நம்ம ஹீரோ பெருசா நம்புற மாதிரி இல்ல. யோ என் தங்கச்சி மீராக்கு இந்த பேலஸ்ல தான் நான் கோலாகலமா கல்யாணம் பண்ண போறேன். சோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க, சமையல்கார கூட்டுவாங்க, முதல்ல இந்த பேலஸை மொத்தமா கிளீன் பண்ணும் இப்படின்ற மாதிரி அதை ரெனோவேட் பண்ற வேலையில நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ மாதிரி அந்த ஊருக்கு வந்து இறங்கியிருக்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நேராக இப்போ அந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் அக்காவை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுடைய அக்கா யாருன்னா படத்தோடைய ஆரம்பத்திலே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 4 பசங்க இந்த ஊரில் ஏன் கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பும்போது அப்போ அங்கிருந்த ஒரு நபர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லியிருப்பார்ல, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கல்யாண ஃபேமிலி லக்னோ ஃப்ளைட்டை பிடிக்கணுன்றதுக்காக இந்த மங்கள்பூர் வழியாக வேனில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மரம் சரிஞ்சு விழுந்து வேன் பஞ்சர் ஆகி அப்போ அந்த ஸ்பாட்டில் ஒரு வேம்பயர் வந்து அந்த மொத்த குடும்பத்தையுமே சூறையாடிட்டு மணப்பெண்ணை தூக்கிட்டு போயிடுச்சுல, அந்த மணப்பெண்ணே நம்ம ஹீரோனோட சிஸ்டர் தான். ஸோ தன்னுடைய சிஸ்டருக்கு என்னாச்சு, அவங்கள கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அதை கேட்க தான் இவங்க வந்திருக்காங்க. போலீஸ்காரங்களா உங்கள் சிஸ்டர் இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அந்த ஃபேமிலியில் இருந்த ஒரு சிலருடைய பாடி கிடைச்சிருக்கு, அந்த பாடியில் பெரிய பெரிய நகங்களோட யாரோ தாக்குன மாதிரி இருக்கு, அது ஒரு வேளை மிருகங்களாக கூட இருக்கலாம், நாங்களும் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்கள் சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோனும் அங்கேருந்து கிளம்பி அதே ஊரில் தான் நம்ம ஹீரோ பேலஸில் தங்கியிருக்காரு, அவரை பார்த்து தேங்க் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வராங்க. அந்த பேலஸில் நம்ம ஹீரோ ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பாத்ரூமில் ஒயரிங் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோவை ஏறி போயிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு ஹீரோக்கு ஷாக் அடிச்சு தூக்கி வீசி அடிக்கப்பட அப்போ ஸ்பாட்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி குணப்படுத்துறாங்க. அப்படி குணப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த பேலஸை பத்தியும் இந்த பேலஸ் சுத்தி இருக்கக்கூடிய இந்த மர்ம கதைகள் இந்த பேய் கதைகள் இதை பத்தி எல்லாம் சொல்லி வரப்போற தன் தங்கச்சியோட கல்யாணத்தை இங்க தான் பண்ண போறன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயினா, ஆக்சுவலா நானும் ஒரு ரைட்டர் தாங்க, நீங்க சொல்ற இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓ அப்படியா, பேசாம நீங்களும் இந்த பேலஸ்ல என் கூட தங்குங்க, வரப்போற என் தங்கச்சியோட கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இல்லைங்க இதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனடியா பக்கத்து ஊரான சிவபுரத்துக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே வாங்க நானே உங்களை பஸ் ஏற்றி விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பஸ் ஏற்றி விடுறாரு. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி கல்யாண ஏற்பாடுக்காக பல பேரை நம்ம ஹீரோ அந்த பேலஸ்க்கு வர வச்சிருக்காரு. அதுல ஒருத்தர் தான் சமையல்காரர் ஜெகதீஷ். அந்த இரவு இந்த ஜெகதீஷன் இந்த பேலஸ்ல தங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்டதுமே இந்த சமையல்காரர் எந்திரிச்சிடாரு. சத்தம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதே பேலஸ்ல ஒரு குறிப்பிட்ட அறை மட்டும் பூட்டி கிடக்கு. பூட்டின அறைக்குள்ள இருந்தா அந்த சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பூட்டின அறையை இவர் திறக்கிறாரு. அப்படி திறந்ததும் திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு ஆன்மா வெளியே வந்து இந்த ஜெகதீஷனை தாக்க, அவ்வளவுதாங்க அவருக்குள்ள அந்த ஆன்மா புகுந்துக்குது. அப்படி ஆன்மா புகுந்த அந்த ஜெகதீஷன் அந்த இரவு அந்த பேலஸை விட்டு வெளியே போறாரு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிறாரு. இந்த ராத்திரி இவர் எங்க வெளியில போறாருன்னு சொல்லிட்டு இவரை பின்தொடர்ந்து நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே போக, அப்படி ஃபாலோ பண்ணிட்டே போனா பேலஸ் பக்கத்திலே அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு முன்னாடி போயிட்டு ஆன்மா புகுந்து இருக்க இந்த ஜெகதீஷன் இருக்கான, அவன் என்னுடைய மாஸ்டர் இங்க தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் உன் மாஸ்டர் நான் தான்டா அப்படின்றவர் அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஜெகதீஷனை சூழ்நிலை கொண்டு வராரு. இங்கதான் நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. புராண கதைப்படி வதசூராவை அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கோயில் எழுப்பியிருக்காங்களே, அது அந்த ஸ்பாட் தான். அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு பெரிய மரமும் உருவாகி இருக்கு. அந்த மரம் விராக்ஷி. இந்த வதசூரா வெளியே வந்தா கொல்றதுக்காக தயார் நிலையில இருக்கக்கூடிய அந்த மரம். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வராரு. கட் பண்ணா அடுத்த நாள் தங்கச்சி கல்யாணத்துக்கான மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் டெக்கரேஷன் இதெல்லாம் பண்றதுக்காக டவுனுக்கு போறாரு. அந்த டவுன்ல வச்சு திரும்பவும் இவரு ஹீரோயின் பிரியாவை சந்திக்கிறாரு. நம்ம திரும்பவும் மீட் பண்ணிருக்கோம், நீங்க கண்டிப்பா என் பேலஸ்ல நடக்க போற என் தங்கச்சியோட திருமணத்துல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வராரு. அப்படி கூப்பிட்டு வரும்போது தான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா ஹீரோ கூட ஹீரோயின் மாதிரி வந்துட்டு இருக்க அந்த பொண்ணு உண்மையான பிரியாவே கிடையாது. அது ஒரு ஆன்மா, எப்போவோ செத்து ஆவியா மாறி இருக்கு. தான் ஒரு ஆன்மான்றத ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோ அதை நம்ப மாட்டேறாரு. சும்மா விளையாடாதீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண, இதை கேட்டதுமே பிரியா உருவத்தில் இருக்க அந்த ஆன்மாவா, இந்த பாருங்க இந்த ஊர்ல எந்த ஒரு திருமணம் நடந்தாலும் கல்யாண பொண்ணு காணாம போயிடுறா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணா நானும் மாயமாய் மறைஞ்சு போயிடுவேன்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருங்க அந்த கட்டுக்கதையெல்லாம் நான் நம்புறது இல்ல. என் தங்கச்சி மீராவுடைய கல்யாணத்தையே வர 13ஆம் தேதி இந்த பேலஸ்ல தான் கோலாகலமா பண்ண போறோம். அப்படியே அந்த கல்யாணம் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எனக்கு வாக்கு கொடுங்க, நீங்க திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ற நம்ம ஹீரோ கேட்க, சரி ஓகே முதல்ல உன் தங்கச்சியோட கல்யாணத்தை சிறப்பா பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க ப்ரொபோசலை நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஃபாரின்ல இருந்து இவருடைய தங்கச்சியான மீரா கல்யாணம் பண்ணிக்க போற ராகுல் அவங்க ஃபேமிலி எல்லாம் கல்யாணத்துக்காக இப்ப பேலஸ் வந்து இறங்கியிருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அமானுஷ்யமான சம்பவங்கள், கல்யாணம் பண்ண ஒரு வேம்பயர் வந்து தூக்கிட்டு போயிடும், இந்த மாதிரி கதைகள்லாம் ஹீரோவோட அப்பாவான வாசுதேவுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த பார்பா நம்ம பொண்ணு மீராவுடைய கல்யாணம் அந்த பேலஸ்ல நடக்கக்கூடாது, அப்படி நீ ஆசைப்பட்டபடி அந்த பேலஸ்ல நடத்தணும்னா பக்கத்து ஊர்ல வைத்தியலிங்கம்ன்ற எனக்கு ஒரு சாமியார் தெரியும், அவரை போய் பாரு, அவர் மட்டும் இந்த கல்யாணத்தை பேலஸ்ல பண்ணலாம்னு சொன்னார்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்ல, நம்ம ஹீரோ சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே வைத்தியலிங்கத்தை பாக்கிறதுக்காக போயிருக்காரு. அந்த வைத்தியம் லிங்கன்ற அந்த சாமியார் ஒரு மாதிரி தினுசாதான் பேசுறாரு. சோழியெல்லாம் உருட்டி போட்டு புராணத்தில் நடந்த அந்த கதையெல்லாம் உண்மைதான், வதசூரான்ற அந்த அரக்கனை திரும்ப எழுப்பணுன்றதுக்காக அவங்க வம்சாவளியை சேர்ந்த அசுரகுலத்தார்கள் கல்யாணமான 13 மணப்பெண்ணை பலி கொடுத்தா வதசூராவை திரும்ப உயிரோட கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த யாகத்தை எல்லாம் தாத்தாவுடைய தாத்தா அப்பவே தடுத்து நிறுத்தி உங்க பேலஸ்ல ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள பூஜை போட்டு இந்த அசுரகுலத்தார்களுடைய யாகம் நடக்காதபடி பூட்டி வச்சுட்டாரு. திரும்ப அந்த வதசூராலாம் வரமாட்டான், நீங்க தாராளமா அந்த பேலஸ்ல உன் தங்கச்சியோட கல்யாணத்தை பண்ணலாம், அதுக்கு முன்னாடி என்னுடைய சிஷியன் பண்டிட்ட ஒரு முறை அந்த பேலஸை செக் பண்றதுக்காக அனுப்புறேன், அந்த பேலஸ்ல ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்துச்சுன்னா அதை இவன் கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூடவே பண்டிட்ன்ற ஒரு கேரக்டர் அனுப்புறாரு. அந்த பண்டிட்ன்ற கேரக்டர் இந்த பேலஸ்க்கு வந்ததுமே இந்த பேலஸ்ல ஏதாவது தீய சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு 2 ஸ்டிக் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பேலஸ்ல தெற்க இருக்க ஒரு ரூம் மட்டும் பூட்டப்பட்டிருக்கு. அந்த பூட்டப்பட்டிருக்கூடிய அறைக்குள்ளதான் அசுரகுலத்தை சேர்ந்தவங்க யாகம் பண்ணி வதசூராவை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அதை நம்ம ஹீரோவுடைய உப்பாட்டம் தடுத்து நிறுத்தி ஒரு மந்திர கட்டால அந்த அறைக்குள்ள வச்சு லாக் பண்ணிருக்கான். லாக் பண்ணப்பட்ட அந்த அறை பயங்கர பவர்ஃபுல்லானது. அது கிட்ட போடுதுமே பண்டிட்டே தூக்கி வீசி அடிச்சிடறாங்க. கடைசியா அந்த பண்டிட் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இந்த அறை கிட்ட எப்பவும் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா எந்த ஒரு தீய சக்தியா இருந்தாலும் அது இருள்ல தான் வெளியே வரும், வெளிச்சம் இருந்தா அது வராது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கு ஏற்ற சொல்லிட்டு இவர் அங்கிருந்து ரிட்டர்ன் கிளம்புறாரு. வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ அந்த பண்டிட்ட கார்ல கூட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மரம் சரிஞ்சு விழுது. அப்படி மரம் சரிஞ்சு விழுந்திருக்க இடம் எந்த இடம்னா அந்த பத்தாசுராவை போட்டு அடக்கி வச்சிருக்கோம் அந்த பெருங்கோயில். கோயிலுக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான உருவம் வெளியே வருது. அதுதான் அந்த வேம்பயர். அது பண்டிட்டோட தலைய ஒரே வெட்டு. அவ்வளவுதான். இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோவா திரும்ப பேலஸ்க்கு வந்துறாரு. அப்படி பேலஸ்க்கு வந்ததும் இவரை துரத்திக்கிட்டே வந்த அந்த வேம்பயர் ஹீரோ கொல்றதுக்காக உள்ள வரும்போது டப்புனு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பேலஸ்ல இருந்து ஒரு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிடுறாரு. ஃப்ரிட்ஜோட வெளிச்சத்தை பார்த்ததும் அந்த வேம்பயர் அங்கிருந்து போயிடுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த பேலஸ் விட்டு வெளியே வந்து காருக்குள்ள புகுந்துறாரு. காருக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ தாக்கிறதுக்காக அந்த வேம்பயர் வரும்போது டப்புனு நம்ம ஹீரோ காருக்குள்ள இருக்க லைட் ஆன் பண்ணிடுறாரு. வேம்பயரும் விட்டு போயிடுது. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோ அந்த காருக்குள்ளே உயிர் பொழைச்சாரு. கற்பனா அடுத்த நாள் நம்ம ஹீரோ தன்னுடைய அப்பாவான வாசுதேவை கூப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பக்கத்தூர் சாமியார் கிட்ட கேட்டேன், அவர் தாராளமா நம்ம தங்கச்சியோட கல்யாணத்தை இந்த பேலஸ்ல பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஆனா நடந்த அந்த அமானுஷமான விஷயங்களை பத்தி எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லாம ஸ்கிப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து வந்து இறங்கி இருக்க ஹீரோட தங்கச்சியான மீராவுடைய பாய் ஃப்ரெண்டான ராகுல் அவங்க எல்லாம் அதே பேலஸ்ல தான் ஒரு பக்கம் தங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அப்பாவான வாசுதேவ் வந்திருக்காரு. அவர் இந்த பேலஸ்க்கு வந்ததுல இருந்து ஏதோ தப்பா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால இவர் நம்பக்கூடிய அந்த பக்கத்தூர் சாமியார் இருக்கார்ல அவரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ ஓடிட்டு போறாரு. அங்க போனதுமே அந்த சாமியார் திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதே தான் சொல்றாரு, நீங்க தாராளமா உங்க தங்கச்சி மீராவுடைய கல்யாணத்தை அந்த பேலஸ்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்னிங்னஸோட சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சாமியாருக்கு மாதவன்ற ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த மாதவன்ற பையன் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவுடைய உருவத்திலே இருக்கான். இதே சாமியார் கிட்ட தான் நம்ம ஹீரோவுடைய அப்பாவான வாசுதேவும் சாமிக்கு பூஜை பண்ற இந்த மந்திரங்கள் அதெல்லாம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. யங்ஸ்டர் வாசுதேவும் மாதவனும் அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அதே ஊர்ல யசோதான்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. யசோதான்ற அந்த பொண்ணு சாமியாரோட பையனான மாதவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் அவனுடைய ஃப்ரெண்டான வாசுதேவுக்கு தெரியாது. ஒரு நாள் எதர்ச்சியா வாசுதேவ் சாமி மாலையை தூக்கி தெருப்பக்கமா வீசி அடிக்கும் போது அந்த மாலை யசோதா கழுத்துல போய் விழுந்திருக்கு. அப்படி யசோதா கழுத்துல விழுந்ததும் வாசுதேவ் பார்த்திருக்கான். வாசுதேவுக்கு யசோதாவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதே மாதிரி தான் யசோதாக்கும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதுக்கு குருஜியும் சாட்சியா இருக்காரு. அங்கதான் குருஜியோட பையனான மாதவன் இருக்கான அவனுக்கு அவங்க அப்பா மேலே கோவம். ஏன்னா இவன் தான் யசோதாவை ஒன் சைடா லவ் பண்றான். இது தெரியாத தன்னுடைய அப்பன் வாசுதேவுக்கு யசோதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றானே. இதனால கடுப்பான மாதவன் என்ன பண்றானா இந்த வாசுதேவன் குடும்பத்தை ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு அவங்களுடைய பேலஸ்ல ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள வம்சாவளியா அவங்க ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பூஜைனா இந்த பத்தாசுரா வெளியில வந்துடவே கூடாதுன்றதுக்கான அந்த பூஜை. தினம் ராத்திரியானா அந்த பூஜையில ஒலிக்கக்கூடிய மந்திரம் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக ஒரு மிஷினை ரெடி பண்ணி அதை குறிப்பிட்ட டைம்ல ஆன் பண்ணி ராத்திரியில அதை ஓட விடுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அந்த மந்திர வார்த்தைகள் தான் பத்தாசுராவை வெளியில வராம தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சாமியாரோட பையனான மாதவன் அந்த மிஷினை ரிவர்ஸ்ல பிளே பண்ண பாக்குறான். அப்படி பிளே பண்ணா கண்டிப்பா பத்தாசுரா வெளியில வந்துருவான். வத்தோசரா வெளியில வந்துட்டானா அவன்கிட்ட நம்ம கேட்கிற வாரத்தை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சாமியாரோட பையனை மாதவன் பிளான் பண்ணி அந்த மிஷினை ரிவர்ஸ்ல பிளே பண்ண போக அதை பார்த்த சாமியார் டேய் மாதவா என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க யோ நான் லவ் பண்ணிட்டு இருக்க போனான யசோதாவை உன் ஃப்ரெண்டோட பையனான வாசுதேவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கே, அதுக்காக தான் இந்த மிஷினை ரிவர்ஸ்ல பிளே பண்ண போறேன். இதுல இருந்து வரக்கூடிய வதோசூர் நான் சொல்றதை கேட்பான் அப்படின்ற மாதிரி மிஷினை ரிவர்ஸ்ல பிளே பண்ண போக அதை தடுத்து நிறுத்தி அவங்க அப்பா என் மகனே இதை பண்ணா அவ்வளவுதான் மொத்த ஊரையும் அந்த பத்தாசூர் வெளியில வந்து சூறையாடிடும். உனக்கு என்ன இப்போ அந்த யசோதான்ற பொண்ணை நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் பிளான் பண்ணி அந்த பத்தாசுரா வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக இவருடைய ஃப்ரெண்டோட பையனான வாசுதேவுக்கு பதிலா இவருடைய பையன் மாதவனுக்கு யசோதாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன்னா இவர் ஒரு சாமியார், இவர் சொல்றதான் கேட்பாங்க. மாதவனுக்கும் யசோதாவுக்கும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் இப்போதான் இந்த மாதவனுடைய சுயரூபமே தெரிய வருது. ஆக்சுவலா இந்த மாதவனுக்குள்ள எப்பவோ வத்தாசுராவுடைய ஆன்மா உள்ள புகுந்திருக்கு. அவன் எப்படியாச்சும் அவனை அடக்கி வச்சிருக்க அந்த கோயிலுக்குள்ள இருந்து அவனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதவனை பயன்படுத்தி அந்த மிஷினை மொத்தமா பிரேக் பண்ண பாக்குறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மாதவனுடைய அப்பா உடனே பேய் பிடிச்சிருக்க அவங்க பையனை ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு யசோதாவை வாசுதேவ் கூட இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓட வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வாசுதேவ் லண்டனுக்கு வந்து யசோதா கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு வருஷம் கழிச்சு யசோதாக்கு குழந்தை பிறந்திருக்கு. பிறக்கும் போதே அர்ஜுன் அச்சசல் மாதவன் உருவத்திலே பிறந்திருக்கான். எஸ் அது மாதவனுடைய குழந்தை. இப்போ அவங்க வளர்ந்து பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் அவங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இந்த பேலஸும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே உங்களுக்கு தான் போய் சேரணும், நீங்க இங்க வரணுன்ற மாதிரி கூப்பிட்டு கடிதாசம் போட்டது எல்லாமே இந்த சாமியார். எதுக்காகனா அவருடைய பையனான மாதவன் உடம்புல இருக்க அந்த பத்தாசூரை வெளியில கொண்டு வந்து அவங்க பையனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளானை போட்டிருக்காரு. காரணம் என்னன்னா அசுர குலத்தை சேர்ந்தவங்க வத்தாசூரை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக ஆல்ரெடி
12 மணப்பெண்களை பலி கொடுத்துட்டாங்க. 13வது திருமணம் நடந்து மணப்பெண்ணை பலி கொடுத்தாங்கன்னா பத்தாசூர் வெளியே வந்துருவான். சோ அந்த 13வது திருமணமா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி திருமணம் இந்த பேலஸ்ல நடந்துச்சானா இந்த சாமியாரோட பையனான மாதவன் உடம்புக்குள்ள இருக்க பத்தாசூர் ஆன்மா வெளியே வந்துரும். அதுக்காக தான் பிளான் பண்ணி வாசுதேவ் ஃபேமிலியை இங்க இந்த சாமியார் வர வச்சிருக்கான். இது எதுவும் தெரியாத நம்ம ஹீரோவா அந்த பேலஸ்ல கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரியா நம்ம ஹீரோ தேதி குறிச்சிருக்க அந்த 13வது நாள் ஹீரோவுடைய தங்கச்சியான மீராவுக்கு அந்த பேலஸ்ல ராகுல் கூட கல்யாணம் நடக்குது. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு அவங்கள உடனடியா அங்கிருந்து கிளப்பி விட பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மாதவன் உடம்புக்குள்ள இருக்க பத்தாசூர் வெளியே வந்து கல்யாண கோலத்துல இருக்க ஹீரோவுடைய தங்கச்சியான மீராவை தூக்கிட்டு போயிடறான். தூக்கிட்டு நேரா இப்போ பக்கத்துல அவன் அடைபட்டு கிடக்குற அந்த கோயில் அங்கதான் யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த யாகம் வளர்த்துட்டு இருக்க அந்த ஸ்பாட்ல தான் ஆல்ரெடி இந்த ஊருக்குள்ள 12 மணப்பெண்கள் கொல்லப்பட்டு அவங்களுடைய ஆன்மா அங்கதான் இருக்கு. 13வதா மீராவையும் பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ போறாரு. ஹீரோ பார்த்ததுமே மாதவன் நம்ம ஹீரோ போட்டு போலாம் பழக்கிறான். சொல்ல போனா மாதவனுடைய பையன் தான் அர்ஜுன். இருந்தாலும் மாதவனுக்குள்ள இருக்கிறதோ பத்தாசுருடைய ஆன்மா. ஸோ அதனால அப்பம் பையனுக்குள்ளே பயங்கரமான ஒரு சண்டை. அந்த சண்டையோட முடிவில் ஹீரோ ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்க இந்த பக்கம் பத்தாசூர் தான் வெளியே வரணுன்றதுக்காக அந்த 13வது பெண்ணான மீராவை பலி கொடுக்கறதுக்காக கத்தியை ஓங்கும்போது அப்போ டப்புன்னு நம்ம ஹீரோ நிலத்திலேருந்து வேறு மாதிரி ஒரு கையை பிடுங்குறாரு. என்னன்னா புராண கதைப்படி பத்தாசூர் வெளியே வந்தா அவனை கொல்றதுக்காக மரமா வளர்ந்து நிக்கிற விராட்சி அவங்களுடைய கையவே ஆயுதமாக்கி நம்ம ஹீரோ இந்த பத்தாசூர் ஆன்மா இருக்க மாதவன் வயிற்றுல ஒரே சொருவு. அவ்வளோதான் பத்தாசூருடைய ஆன்மா காத்தோட காத்தா கரைஞ்சு போக ஒரு வழியா இந்த மோசமான ரிச்சுவல்ல இருந்து நம்ம ஹீரோ தான் தங்கச்சியான மீராவை காப்பாத்துறான். ஆனா இந்த சாமியார் அவர் ஆசைப்பட்டபடி அவருடைய பையனான மாதவனுடைய உயிரை அவரால் காப்பாற்ற முடியல. அவரும் கடைசியில இறந்து போயிடுறாரு. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய தங்கச்சி ஃபேமிலியை அந்த ஊரை விட்டு அனுப்பிடுறாரு. ஆனா ஹீரோ மட்டும் அதே பேலஸ்ல தான் இருக்காரு. ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோயின் பிரியா வராங்க. அவங்க தன்னுடைய சிஸ்டருக்கு நடந்த கொடுமையை பத்தி சொல்லி தான் சிஸ்டருடைய போட்டோவை காட்டுறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா இவங்களும் இவங்களுடைய சிஸ்டரும் ட்வின்ஸ். நடுவில் ஹீரோயின் உருவத்திலே ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே அந்த பொண்ணு ஆரம்பத்திலே கல்யாணம் செய்யப்பட்டு லக்னோ ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வேம்பயரால தாக்கப்பட்டு கடத்தி கொண்டு போன அந்த பொண்ணு. எஸ் ஆல்ரெடி அவங்கள பத்தாசூர் பலி கொடுத்துறான். அவங்களுடைய ஆன்மா தான் ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்கு. எனக்கு அன்னைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலன்னா கண்டிப்பா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா வந்து சொல்லிட்டு போக தன்னுடைய ட்வின் சிஸ்டருக்கு என்னென்னாலும் நடந்துச்சோ அந்த கொடுமையெல்லாம் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் அந்த பேலஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா திரும்ப அந்த பத்தாசூர் வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காக தொடர்ந்து மந்திர உச்சரிப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மிஷின் கண்டினியூஸா பிளே ஆயிட்டு இருக்கணும், அது ஸ்டாப் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை காக்குற விதமா நம்ம ஹீரோ அந்த பங்களாலே இருக்காரு. இப்படி இந்த கதையெல்லாம் இந்த ஊருக்கு கல்யாணத்துக்காக டெல்லியிலேருந்து 4 யங்ஸ்டர்ஸ் பசங்க வந்தானுங்களே அவனுங்கிட்ட குளிர் காஞ்சிட்டு ஒரு பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் சரி பெரியவரே, ஹீரோ அர்ஜுனுடைய கண்ணுக்கு மட்டும் எப்படி ஆன்மாக்கள் தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நடுவில் ஒரு குறிப்பிட்ட சீன்ல அர்ஜுனுக்கு அந்த பேலஸ்ல ஷாக் அடிச்சிருக்கும். அந்த ஷாக்ல கிட்டத்தட்ட அவன் சாவை தொட்டுட்டு வந்திருக்கான். அது மூலியமா தான் அவனுக்கு ஆவிகளை பார்க்கறா அந்த சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. சரி இப்போ நீங்க இந்த மங்கள்பூருக்கு கல்யாணத்துக்காக தானே வந்தீங்க, போய் கல்யாணத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த 4 யங்ஸ்டர்ஸையும் அனுப்பிவிட்டு இந்த பெரியவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. இவங்க தான் அந்த பெரியவருடைய உருவத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ அர்ஜுன். எஸ் இவ்வளோ நேரம் இந்த கதையை நரேட் பண்ணிட்டு இருந்ததே நம்ம ஹீரோ தான்ன்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே இந்த பூத் பங்களான்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரிஸில் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.